ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன முதலாவது வார்த்தை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அநேக தேசத்துல பார்க்கிறோம், அநேக குடும்பங்களில் பார்க்கிறோம், அநேக தெருக்களிலே பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் சமாதானம் இல்லாமல் தான் சுற்றி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது சமாதானத்தை கூறு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சமாதானம் பண்ண நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு குடும்பத்துக்குள்ள அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் இருக்கும் பொழுது நீங்க சமாதானத்தை கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம் வாழ்க்கையில நாம் சமாதானம் பண்ணவர்களாக இருக்க வேண்டும். நாம் சமாதானம் பண்ணவர்களாக இருக்கும் பொழுது நம்மளை தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று ஆண்டவரே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியாகவே நாம் ஒரு குடும்பத்துக்குள் போகும் பொழுது சமாதானத்தை கூறுவோம், அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவோம். சண்டைகள் இல்லாதபடிக்கு, சச்சரவு இல்லாதபடிக்கு, பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு, குழப்பங்கள் இல்லாதபடிக்கு அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை நாம் கூறும் பொழுது நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய அவருடைய புத்திரராக அவர் எண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 5:9 படி நாம் சமாதானம் பண்ணுவர்களாய் இருப்போம், அவருடைய புத்திரராய் நாம் காணப்படுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.